அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் நடுப்பட்டு பஞ்சாயத்து வெங்கடாபுரம் அப்படின்ற கிராமத்துல இந்த நடுக்கல் இருக்கு அப்படின்றத நம்ம கலாய் மூலம் பார்க்க வந்திருக்கோம். இங்க மங்கா அப்படின்ற இடத்துல நடுக்கல் இருக்கு. அதை பத்தி இப்போ காப்பாச்சு நமக்கு சொல்லுவாரு. இல்லை, இந்த வெங்கடாபுரத்தில் இருக்கக்கூடிய பழனி கவுண்டர் நிலத்தில் நம்ம ஏற்கனவே ஒரு கல்வெட்டு பார்த்தோம். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்றி குத்தி பட்டான் நடுகள். இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நடுகளை நம்ம பார்க்கறதுக்கு வந்துருக்கிறோம். ரொம்ப சின்ன நடுகள், பூமிக்குள்ளே புதைஞ்சிருக்கு பாதிக்கு மேலே. இதில் சில எழுத்துக்களை படிக்க முடியுது. அதில் ஒன்று இந்த வல்லாளன்ற ஒரு வார்த்தை வருது. இன்னிய வல்லாள அப்படின்ற வார்த்தை வருது. அதுக்கப்புறம் அந்தியூர்ன்ற வார்த்தை படிக்க முடியுது. இந்தியூர், அந்தியூர் தத்த, அந்தியூர் நத்த அப்படின்னு கூட படிக்கலாம். அதை அந்தியூர் தத்த மம் அப்படின்ற ஒரு வார்த்தை இவ்வளவுதான் வருது. இந்த எழுத்துக்களை மிகவும் மெல்லிசா இருக்கிறதுனால இவ்வளவுதான் படிக்க முடியுது. அதனால அந்தியூரை சேர்ந்த தத்தன் அப்படிங்கிற ஒருத்தன் தான் இந்த இறந்து போன இந்த வீரன் இதை செய்து. இந்த வீரன் ஒரு பன்றியை குத்தக்கூடிய நிலையில காட்டியிருப்பட்டிருக்கிறான். கூடவே 2 நாய்களையும் இங்க காட்டியிருக்காங்க. இங்க ஒரு நாய், இங்க ஒரு நாய் இருக்கு. ஆகவே அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான அந்த செய்தி, இந்த நடுகளை பொறுத்தளவுல இதனுடைய ரொம்ப ஆழம் இல்லாம இருக்கு. ஆழம் இல்லாம ரொம்ப புடைப்பு கம்மியாகவும், ஒரு சென்டிமீட்டர் கூட இருக்கு அதனுடைய டெப்த்து. ஆகவே பக்கவாட்டில் நின்று இந்த முகத்தையும் பக்கவாட்டில் காட்டக்கூடியது நடுகற்கள்ல ரொம்ப ஏர்லி பீரியட்ல தான் காட்டுவாங்க. ஒரு 8, 9ஆம் நூற்றாண்டுல தான் பக்கவாட்டில் காட்டியிருப்பாங்க. அது மாதிரி பக்கவாட்டில் காட்டப்பட்ட ஒரு முகம், அதே மாதிரி பக்கவாட்டில் நின்று கொண்டு ஒரு பன்றியை குத்தக்கூடிய ஒரு போஸ்டர்ல பின்னால, அதாவது 13, 14ஆம் நூற்றாண்டு வரையிலும் கூட அந்த பாணியை கடைபிடிச்சிருக்கிறாங்கன்றதுக்கு இது ஒரு சிறந்த சான்று. இதுல நல்ல அழகா பன்றியை குத்தக்கூடியது இருக்கு. எழுத்துக்களுடைய அடிப்படை, எழுத்து ரொம்ப பின்னால இருக்கிறதுனால ஒரு 14ஆம் நூற்றாண்டு, அதாவது இந்த வல்லாளன் யாரா இருக்கணும்னா 3ஆம் வல்லாளனாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த 3ஆம் வல்லாளன் காலத்துல இருக்கக்கூடிய அந்தியூர் தத்தன் அப்படிங்கிற ஒரு வீரனானவன் பன்றியை குத்தி அந்த சண்டையில இறந்திருக்கிறான் என்ற தகவலை இந்த கல்வெட்டின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். நாம இப்போ நடுக்கல்ல பார்வையிட்டு நாங்கெல்லாம் வந்திருக்கோம். இப்போ அந்த நடுக்கல் நீங்க என்னன்னு பெயரிட்டு அழைக்கிறீங்க? முனியாப்பம் தான் வைத்து கடாயி கோழி பண்ணி குத்துவோம். நம்ம செலம் வச்சு அதுக்கு அலங்காரம் பண்ணுவோம். சாமி செய்யும். எப்பப்பெல்லாம் வழிபடுறீங்க? எந்த நாள்? 3 வருஷத்துக்கு தான் செய்யும். போன வருஷம் தான் செஞ்சு அடுத்த வருஷம் செய்யும். என்ன நம்பிக்கை உங்களுக்கு அதனால வழிபடுறது? கொலையில இருக்கிறது நாங்கள் செய்கிறோம். அது காலங்காலமாக இருக்குது, மாமனார் காலத்துலேருந்து. அது நாங்கள் செஞ்சுன்னு வரோம். சரி. எங்கள் மாமனார் செஞ்சார், அவர் போயிட்டு அதை நாங்கள் எடுத்து நாங்கள் செய்கிறோம்.